வெல்கம் டு எஸ்கே சாயேஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இன்னும் ஜூ கட்டியிருக்காரு. பார்க்கவே ஃபஸ்ட்டு நல்லா தான் பண்ண மாட்டான்னு நினச்சிருந்தேன். பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. சரி வீடியோ போடலாமான்னு கேட்டேன். சரி போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டான் என் தம்பி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என் தம்பி யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவன் பேர் யூடியூப் சேனல் பேர் வந்து டிடி பேட்டு. அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்கள் அது லைனை செம்ம காமெடியாக இருக்குது. லைன் பாருங்கள். பார்க்குங்க லைன் பெரியாக இருக்கானே எங்களுக்கே தெரியாது. 2 லைன் குட்டியாக இருக்குது, ஒரு லைன் பெருசாக இருக்குது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா காமெடினா ஒரு லைக் போட்டுருங்க. இது பாருங்கள் சிங்கம் மாரி இருக்குது. சிங்கம் மாதிரியாக இருக்குது நீங்கள் பார்க்க. அது பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த சிங்கம் அது பார்க்க பள்ளி மாதிரியாக இருக்குது. காமெடியாக இருக்குது பாருங்கள். 2 சிங்கம் குட்டியாக இருக்குது. ஒரு சிங்கம் பெருசு, ஒரு குட்டி, ஒரு பெருசாக இருக்குது. இதுவும் பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் போட்டுருங்க. அதான் ஹலோ காய்ஸ், இதோ பாருங்க யானை அப்புறம் ஜிராஃபி எல்லாமே ஒரே மாரி போட்டு வச்சுருக்காரு. இது வந்து ஜிராஃபியோட குட்டி போல் இருக்குது, அப்புறம் யானையோட குட்டி போல் இருக்குது. யானை ஜிராஃபி எப்பயோ நல்லா தான் இருக்குது. யானை பாரு எலி மாதிரி இருக்குது. இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இது என்னன்னு தெரியல எனக்கும், ஆனால் என் தம்பி இந்த அனிமல் சாட்டில் கிடச்சிச்சு. எனக்கே தெரியல இது என்னதுன்னு. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் போட்டுருங்க. இதை பாருங்கள் கங்காரோ பக்கத்துலேயே குரங்கு இருக்குது. குரங்கு அந்த கங்காரோ கிட்ட பேசினிருக்கு போல இருங்க. கங்காரவை பாருங்கள். குரங்கு இங்கே பாரு பின்னாடி பாருன்னு கூட்டுன்னு இருக்குது. இதை பாருங்கள் 3 மான் இருக்குது. ஒரு மான் பார்த்தீங்கன்னா சிறுத்தை கிட்ட பேசினு இருக்குது. பாருங்களேன் சிறுத்தையும் என் மான் நானும் இங்கே குட்டி வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணீங்கன்னு சொல்லின்னு இருக்குது. சிறுத்தை பார்த்தா நாய் மாதிரியாக இருக்குது. உங்களுக்கு இது நாய் மாரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஐயோ உடஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு கொம்பு மட்டும். பாவம் என் தம்பியில் போட்டு உடச்சிட்டான். இப்போ நெக்ஸ்ட் அனிமலை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள் காண்டாமிருகம். அது கூட பக்கத்தில் வலிகுதிரை இருக்குது. இது பார்க்க வலிகுதிரை மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். மூக்கு எவ்வளோ பெருசு இருக்குது. இது பார்க்க குருவி மாதிரி இருக்கா? குருவி மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் காண்டாமிருகம் ஒரு குட்டி. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம் வாங்க. இது என்னது டார்க் ஃபேண்டசியா? டார்க் ஃபேண்டசி சாக்லேட்டாக இருக்கும். யாருக்கு டார்க் ஃபேண்டசி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். என் தம்பி என்ன டார்க் ஃபேண்டசி சாப்பிட்டோம் அந்த அட்டையை வச்சு தான் பண்ணியிருக்கான் பாருங்கள். அந்த வெளியே அனிமல்ஸ் தனியில் இருக்குது. அதால் இதுலேருந்து மேலே ஏறிதான் பார்க்க முடியும். இது 4 தான் வச்சுருக்காங்க லேயரு. இது பாருங்கள் படிக்கட்டு 1 2 3 தான் இருக்குது. காமெடியாக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா வாட்டர் அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா இது பலூனை வச்சுன்னா பண்ணியிருக்கான் தம்பி. கீஞ்சு போன பலூனை வச்சு இன்னும் பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த பலூனுக்கு மேலே அது தண்ணி மேலே வச்சுருக்கான் போல என் தம்பி. சில இடத்துல நீங்கள் ஜூலுக்கு போனால் தண்ணி பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கும். அதே தண்ணி மாரி வச்சுருக்கான். அந்த பலூன் வச்சதுக்கு மேலே அந்த இது வச்சுருக்கான். வேல் மாரி இருக்குது. அப்புறம் முதல்ல வெளியே இருக்குது கல் பாருங்கள். கல் மாரி இதுக்கப்புறம் ஆமை இப்போ கொண்டு வந்து எங்கேயோ பார்த்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் கதையோட. சாரி காய்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஓநாய்கள். இது பாருங்கள், இது நரி மாதிரி இருக்குது. இது ஓனா. ஆனால் பாருங்கள் வால் மட்டும் அறந்துருக்கு. தம்பி பண்ண வேலை தாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து நாய்ங்க சும்மா வச்சுருக்கான். ஓனாய் மாரி வச்சுருக்கான். இதை இப்போ நம்ம கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே வாங்க பார்க்கலாம். எப்படியோ நம்ம கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த அனிமல்ஸ் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விடுங்க. பாய்.